ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதுல பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் அதுல கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அதுல ஒரு தக்காளியை வெட்டி போட்டு வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதும் அதுல கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு கப் காய்கறி, இது கேரட்டு, பீன்ஸ், குடமிளகா, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி போட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துருங்க. திக்க பேஸ்டா அரைச்சி எடுத்துருங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்சு இதுல ஊற்றணும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வேக விட்டுட்டு வெந்து முடிச்சதும் அதில் கொத்தமல்லி புதினா போட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான குருமா ரெடி.